பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாமா? பாருங்கள், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எது தப்புன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சமத்துவ உரிமை, அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணக்கூடிய உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை 4 கொடுத்துருக்காங்க. எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் எத்தனை இருந்தது? ஸ்டார்டிங்கில் 7 இருந்தது. அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணிட்டாங்க, 1 குறைச்சிட்டு 6. இப்போ கரண்ட்டில் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதில் என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் சமத்துவ உரிமை. இந்த உரிமை கரெக்டு தான். இது விதி எதுலேருந்து எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 14லேருந்து 18 வரைக்கும் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவ உரிமை அப்படின்றது. தென் அடுத்தது அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணக்கூடிய உரிமை. ஓகேவா, அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணக்கூடிய உரிமை அப்படின்றது இதற்கான விதி எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா விதி 32. அடுத்தது சுரண்டலுக்கு உண்டான உரிமை. இதுதான் என்னது தவறு, எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் இருக்குது, சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்றது கிடையாது. ஓகேவா, இது கிடையாது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அந்த எதிரான உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதி 23 மற்றும் 24. ஓகேங்களா, உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்றது விதி 19 ஸ்டார்ட் ஆகி விதி 22 வரைக்கும் உள்ளது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திர உரிமை. இது போக மிச்சம் உள்ள உரிமை ஸோ மொத்தம் 6 உரிமைகளில் 4 பார்த்துட்டோம். அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விதி 29, 30. சமய சார்பு உரிமை விதி 25 to 28 உள்ளது. ஓகேங்களா, இந்த 6 அடிப்படை உரிமைகளுமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் பாலிட்டி லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் சொன்னோமா, 1 நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோமா. அந்த நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துரிமை. ஓகேங்களா, அந்த சொத்துரிமையை நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துரிமை. ஓகேங்களா, விதி 31. இதை 44வது சட்ட திருத்தம் 1978 படி என்ன பண்ணிட்டாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்ற இந்த பகுதியிலிருந்து நீக்கிட்டு அதற்கு பதிலாக பகுதி 12 விதி 307 ஒரு சாதாரண சட்ட உரிமையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்த்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்றது தான் தவறு. ஓகேங்களா, அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பகுதி அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் இந்த அடிப்படை உரிமைகள் வரும் அப்படின்றதும், ப்ளஸ் எந்த நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய தாக்கத்தால் இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்காங்க அப்படின்றதும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.